இந்த 2 துண்டு ஈரலை வச்சு ஒரு தட்டு சோறு சாப்பிடலாங்க. இன்னைக்கு நாங்கள் செய்கிற செய்முறையில் இந்த மிளகு வறுவல் செஞ்சால் இன்னும் மழை காலத்தில் நீங்கள் மிளகு வறுவலை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா சளி பிடிக்கும். உடனே இந்த சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நண்டை தேடி ஓட வேண்டியதில்லை, மிளகு வறுவல் செஞ்சாலே போதும். நம்ம நுரையில் நல்லா இருக்குன்றீங்க. கண்டிப்பாக. இன்னைக்கு நம்மளுடைய கனவு தோட்டத்தில் ஒரு அருமையான சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம். சைடிஷ். ஆமாம், நம்மளாம் கோழிக்கறி கடைக்கு போனோம்னா கடைசியாக கறியெல்லாம் எடை போட்டு வெட்டின பின்னாடி கேட்போம், ஒரு 2 ஈரல் போடுங்களேன்னு. முன்னாடி கேட்டால் தரமாட்டாங்களா? ஆமாம், அது வந்து அப்படி நீங்கள் முன்னாடி கேட்டிங்கன்னா கறியை ஒரு துண்டு எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஈரல் போடுவாங்க. ஸோ கறியை வெட்டில பின்னாடி ஒரு 2 ஈரல் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 ஈரல் போடுவாங்க. ஸோ அந்த 2 துண்டு ஈரலை வச்சு ஒரு தட்டு சோறு சாப்பிடலாங்க. இன்றைக்கி நாங்கள் செய்கிற செய்முறையில் இந்த மிளகு வறுவல் செஞ்சால், இந்த மிளகு வறுவல் வந்து ஃபேமஸ்ன்னு பார்த்தோம்னா மதுரை பக்கம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இன்றைக்கி அதைத்தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட காணொலியாக காட்ட போகிறோம். இந்த மிளகு வறுவலை வெறும் சாதத்தில் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். இன்னும் குறிப்பாக சொல்லலாம் தயிர் சாதம், ரச சாதம், இந்த மாதிரி சாதம் தனியாகவே சைடிஷாகவே வச்சு சாப்பிட்லாண்ணா. நானும் பாண்டியன் ஒரு தடவை சாப்பிட்ருக்கோம். இல்லை, அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நம்ம இன்னைக்குடைய காணொலி ஒரு சைடிஷ். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான கோழிக்கறி ஈரல் மிளகு வறுவல் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். கண்டிப்பாக. இந்த கேள்வி படுத்தான்னு தெரியல, கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் கேட்கும்போது அதே கேள்வி நீங்கள் கேட்டுக்க வேண்டியதானே, கேள்வி யார் படித்தான்னு. சரிண்ணா. நீங்கள் கேட்கும்போது இனிக்குது, அடுத்தவங்க கேட்கும்போது கசக்குதா? நான் பேசுவது இல்லை, ஆனால் இந்த உலகம் என் பேச்சை கேட்கின்றது. அது என்ன? பா, பயங்கரமாக இருக்கு. நான் பேசுவதில்லை, ஆனால் இந்த உலகம் நான் பேசுவதை கேட்கிறது. சென்றால் பற்றி தான் சொல்றீங்களா? நான் கேட்குற கேள்வி நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் பேசுவது இல்லை, பேசுவதே இல்லையாக்கா? என் பேச்சை இந்த உலகம் முழுவதும் கேட்கிறது. கடல் அலையா? அலையே சத்தத்தோடு தான்க்கா வரும். சத்தமாக தான் வரும். அப்போ அது பேசுறது மாதிரி தானே. நம்ம கேட்கும்ல. புக்கான அதில் எல்லா விஷயம் புத்தகம். புஸ்தகம். புஸ்தகம் காத்தில் அடிச்சு. ஆனால் கேட்கிறதுன்னு சொல்கிறாங்க, கேட்கிறது இல்லை. குழு ஒன்று கொடுங்கண்ணா. குழு. உருவம் இல்லை, உருவம் இல்லை. இதை விட ஈஸியாக குழு கொடுக்கும். காத்தா? காத்து தான். அதோட பேச்சு உலகம் ஃபுல்லாக கேட்குது. ஆமாம், அந்த காற்று வேணா ரேடியோ. உருவம் இல்லைன்றாரு, ரேடியோன்றீங்க. இல்லை கேள்விக்கு எப்படி இருக்கீங்க? ஒலி. ஒலியா? ஒலி என்ன? கரெக்ட். நான் ரேடியோ கிட்ட வந்தேன்னா அப்ப சொல்லுங்க. ரேடியோ கிட்ட வந்தீங்க, கரெக்ட். ஒலி அப்படின்றது வந்துச்சா? இப்போ நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட, அது உங்களால் பார்க்க முடியுதா? முடியாது, ஆனால் கேட்க முடியும். அப்ப பக்கத்துல வந்துட்டீங்க, நான் கொஞ்சம் யோசிக்க. ஒலிக்கும் பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? சரி விட்டு இப்போ இன்னொரு கேள்வி எழுவா. மனிதரை போல் பேசுவேன், ஆனால் மனிதன் அல்ல. கிளியா? பச்சை கிளியா? பச்சை கிளி. பச்சை கிளியா? ஆமாம், பேசுனா கிடையாது. மனிதனை போல் பேசினா மனிதன் எல்லாமே பேசுவார். அது மாதிரி எல்லாமே பச்சை பேசுவாங்க. கிளி வந்து சொன்னதை சொல்லுமாம், கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. சொல்லி கொடுக்குறியோ அதுதான். கிடையாது. வெட்டி வச்ச ஈரல், கடுகு, கலப்பு, சோம்ப, வரமிளகா, கருவேப்பிலா, பூண்டை உரித்து நறுக்கி வச்ச பூண்டு. பூண்டை உரித்து வெட்டி வச்சதுடா. சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுத, மஞ்சத்தூள் கொட்டி வச்சுத, சில்லி ஃப்ளக்ஸ் இடித்து வச்சுத, மல்லித்தூள், கரம் மசாலா, தூள் உப்பு, மிளகுத்தூள், மல்லித்தழை. இவ்வளோ தாங்க நம்ம தேவையான பொருட்கள். இந்த ஈரலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்லீரல் எடுக்கல, அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ நம்ம மண்ணீரல் தான் எடுத்துருக்கோம். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வச்சு தான் இன்றைக்கி மிளகு வறுவல் செய்ய போகிறோம். பார்க்கலாம். ஆட்டு கோழி ஈரல் மிளகு வறுவல். அதுக்கு வந்து நம்ம ஏங்கல் செடி வச்சுருக்கோம். நம்ம 1 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம். அதுக்கு 150 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் எள்ளெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்ல வேலை, ஆடை கோய மாத்தாவை போட்டு. 1 கிலோ ஈரல் எடுத்தால் நான் அளவு சொல்லிட்டு வரேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 5 வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கோம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 150 கிராம் அளவுக்கு பூண்டுங்க, அதே 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயங்க, கோழி ஈரலுங்க, இஞ்சி பூண்டோட ஈரலை சேர்த்த
வாசனை கிளப்புறோம், இதில் வதக்கி எடுக்கிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூளுங்க. சில்லி ஃப்ளெக்ஸ், நம்ம மிளகாய் தூள் சேர்த்தோம்னா இந்த வண்ணம் கிடைக்காது. இப்போ சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கிறோம். மஞ்சள்தூள், சில்லி ஃப்ளெக்ஸ், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அடுத்து தேவையான அளவு தூள் உப்புங்க. இதை சேர்த்துட்டு கறி நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்க போகிறோம். நீங்கள் கேட்ட கேள்வி என்னாச்சாங்? பதிலே வரலங்க. என்ன கேள்வி கேட்டீங்க? மனிதனை போல் பேசுவான், ஆனால் மனிதன் அல்ல. எல்லா வீட்லேயும் இருக்கும். எல்லாரும் வீட்டில் வேறு இருக்காங்களா? டிவி கரெக்டு தான். அந்த டிவிலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க பார்க்குறதுல சீரியலு, அது மனுஷன் நடிக்கிறத அது வந்து காட்டுவான். ஆனால் டிவிலேயும் ஒரு ட்விஸ்ட். அது கிடையாதா? டிவி தான், அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பீமு நாடகத்தை சொல்கிறாரு, பீமு பொம்மை படம் ஓடுதுல்ல, அது சொல்கிறாருண்ணா. காட்டுவார் சேனலுங்க. அது மனுஷன்ல மாதிரியே பேசும், ஆனால் மனுஷன் இல்லைல்ல. பா, இது நீங்களே வச்சுக்கல தெரியுது. நம்மளுக்கு கோழி ஈரல் நல்லா வெந்து வந்துச்சுங்க. இந்த நேரத்தில் மல்லித்தலையை சேர்த்துக்க போகிறோம். இன்னைக்கு ஒரு புடி மிளகுத்தூளை போட்டு முடிச்சுக்க போகிறோங்க. நல்லா தாராளமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. தட்டுக்கு வந்துச்சு ஜாங், சாப்பிட்றலாமா? ஆமாங்க. இன்னும் பிளா கொட்ட மாதிரி எது கிடைக்குதா? ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் இதோட வண்ணம். ஒரு மிளகு வறுவல் என்ன வண்ணம் இருக்குமோ அந்த வண்ணம் இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தோம்னா மிளகாய் தூள் பயன்படுத்தாமல் சில்லி ஃப்ளெக்ஸ் பயன்படுத்தினது. ஸோ நம்ம மிளகாய் தூள் பயன்படுத்தியிருந்தால் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இந்த வண்ணமும் நம்மளுக்கு மாறி கொடுக்கும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது சுவை பாருங்கள். பாருங்கள், நம்ம போட்ட பூண்டு, சோம்பு, மல்லி, கடைசியாக போட்ட மிளகு தூள், அது வரைக்கும் எப்படி கலந்துருக்கு பாருங்கள். பார்த்தாலே கண்டிப்பாக வாய் வரும் ஜாங். பொதுவாகவே பார்த்தோம்னா அந்த ஈரல் வந்து வெந்த விதம் சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா பொதுவாக இந்த கவுச்சி வாடை வரும் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்பாங்க. ஸோ நம்ம இஞ்சியே சேர்க்காமல் இந்த பூண்டை சேர்த்தது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. அதுவும் அந்த ஈரலோடு ஒட்டி சாப்பிடும்போது நம்மளுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான சுவை கிடைக்கிது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த வரமிளகாய் நல்ல எண்ணெயில் நல்லா வறுபட்டு அதோட காரம் ஈரலில் ஏறி இருக்குது. சூப்பராக இருக்குது, ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது. நல்லா மதுரை ஸ்டைல் சும்மா மாஸ் பண்ணிட்டாருண்ணே, வேறு லெவலு. மாஸ் ஹோட்டல் மாஸ் ஹோட்டல் வேறு இருக்கா? சூப்பராக இருக்குண்ணா. ஈரல் நம்ம தனியாக ஒரு கம்பியில் வச்சு சுட்டு தான் சாப்பிட்ருக்கோம். உப்பு ரவன்னு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்ருப்போம். உண்மையிலேயே வேறு லெவல் சூப்பராக இருக்குது. வரமிளகாவுடைய வாசனையும் கொத்தமல்லி வாசனையும் தான் முக்கியம். வேறு லெவல். கோழி ஈரல் சும்மா சூப்பராக இருக்குதுண்ணே. நல்லா அதில் போட்டுக்க அந்த மிளகு பெப்பரும் சரி, அண்ணே சொன்ன மாதிரி அந்த பூண்டு நல்லா நறுக்கி வச்ச பூண்டு, அந்த மல்லி இலை, அதிலே அந்த வதங்கின அந்த பச்சை வாசம் கூட நல்லா அதிலே அப்படியே ஃபுல்லாக இறங்கியிருக்கு. ஈஸியான வேலை தான், ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது, சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது, உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியானது, சூப்பராக இருக்குது. இதாங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம கடையில் எக்ஸ்ட்ரா கேட்டு ஃப்ரீயாக கேட்டு வாங்கிட்டு வரேன். அந்த 2 ஈரல் இருந்தாலே போதும்ன்ட்டு கறியை தொட மாட்டாங்க, வெறும் இந்த இதை வச்சே சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்குது. இதே இது நீங்கள் ஆட்டு ஈரல் வச்சும் செஞ்சு சாப்பிட்லாம். ஆட்டு ஈரல் வாங்க வசதி இல்லாதவங்க கோழி ஈரல் வச்சு கூட இதே சுவையை நீங்கள் சாப்பிட்லாம். இன்னும் மழை காலத்தில் நீங்கள் இந்த மிளகு வறுவலை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா சளி பிடிக்கும். உடனே இந்த சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நண்டை தேடி ஓட வேண்டியதில்லை. இந்த மிளகு வறுவல் செஞ்சாலே போதும், நம்மளுடைய மொத்த சளியுமே அறுத்துட்டு வர அளவுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம நுரையீரல் நல்லா இருக்குன்றீங்க. கண்டிப்பாக. வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு அருமையான சமையல் நிகழ்ச்சி காட்டினதில் கட்டுறது கையில் ஒரு உண்மையை சந்தோஷப்படுறோம். இதே போல் வித்தியாசமான சமையல்கள்லாம் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.